இன்று சட்டசபை கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் வைத்த கோரிக்கைகளுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். கட்டி முடிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சுந்தர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலுரையில் நிறைய அணைகள் தடுப்பணைகள் கட்டுவதற்கான அந்த முயற்சிகளை எடுத்துக் கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். நம்முடைய உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் பாலாறும் செய்யாறும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாலாற்றின் குறுகே அவலூர் காலூர் பகுதியிலே, அதைப் போலவே செய்யாற்றின் குறுக்கே ஒழுகரை பகுதியில தடுப்பணைகள் கட்ட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, முன்கேள்வி பதிலே இதுக்கு பொருந்தும். மாண்புமிகு உறுப்பினர் முருகேசன். பழைய இதுக்கு முதல் கேள்விக்கு உள்ள பதில் தான் சுந்தருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, எனது ராமநாதபுரம் தொகுதியில் ராமநாதபுரம் செல்வதற்கு வைகை ஆற்றில் உள்புறம் புல்லா கருவல் மரங்கள் சூழ்ந்து வருங்காலத்தில் தண்ணீர் திறப்பதனால் தண்ணி போவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கருவல் மரத்தை சுத்தம் செய்வதற்கு எனக்கு அதை வழிவகை செய்து கொடுக்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது எனக்கு புரியவில்லை. என்னத்தை தனியாக வந்து சொன்னால் அது என்ன கோரிக்கை என்று கேட்டு முடிந்த அளவுக்கு செய்து தருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.